வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல் இன் த கிச்சன். வாங்க, இன்னைக்கு வீடியோவில் கல்யாண விருந்துகள்லேயே என்ன கவர்ந்த ஒரு கல்யாண விருந்தை பற்றி தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். என் நெருங்கின உறவுக்காரங்க வீட்டு கல்யாணங்க. கல்யாணம் கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல பசுமையான ஒரு ஊர், ரொம்ப அழகான ஒரு ஊர். நம்ம திரைப்படங்கள்லாம் நம்ம நிறைய தாட்டி பார்த்த ஒரு ஊர். நிறைய கல்யாணங்களுக்கு போயிருக்கோங்க, நிறைய விருந்து சாப்பிட்ருக்கோம். ஆனால் அந்த விருந்துகள்லாம் ஏற்படாத ஒரு திருப்தி இந்த கல்யாண விருந்தில் ஏற்பட்டுச்சுங்க. நானும் ஒவ்வொரு வேளையும் சாப்பிடும் போது அவ்வளோ சுவையாக இருந்தது. சமையல் எல்லாமே இதமாக நல்ல வீட்டில் சமைச்ச சமையல் மாதிரியே இருந்ததுங்க. என்ன அதிசயம்னா, சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. பதமாக அந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்டா நமக்கு ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் சாப்பிட சாப்பிட அவ்வளோ இனிமையாக நல்லா இருந்தது. அதே மாதிரி கல்யாண வீட்டுக்காரங்க அந்த மெனுவை பிளான் பண்ணியிருந்த விதமும் யாருமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாருமே நல்ல திருப்தியாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்ல மெனுவை பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு வேளையும் சாப்பிடும் போதும் எல்லாரும் பேசிக்கிட்டோம், சமையல் ரொம்ப நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டோம். ஆனால் நிறைய சொந்தக்காரங்களை ரொம்ப நாள் கழித்து அன்றைக்கி தான் பார்த்தேன். அதனால் எல்லாரோடையும் நல்லா பேசிகிட்டு இருந்ததில் எனக்கு சமையல் நல்லா இருந்ததுன்னு தோணுச்சு. அவளையே அந்த சமையல்காரரை பார்த்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உறவுக்காரங்களோடெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நான் அந்த விஷயத்த கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் மண்டபமே பாதி காலி ஆகிடுச்சு. இனி மத்தியான விருந்து சாப்பிட்டுட்டு நாங்கள்லாம் கிளம்பணும். அந்த சமயத்தில் தான் அந்த சமையலை பற்றி அந்த சமையல்காரரை பார்த்து பேசி பாராட்டிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவரை பார்க்கணுன்னு போனேங்க. தேடி கிச்சனுக்கே போனேங்க. இல்லை, அநேகமாக அந்த மத்தியான சமையலே முடிஞ்சு போயிருந்தது. எல்லாமே ரெடியாக இருந்தது. அப்போ தாங்க கவனித்தேன், எம்ஆர்எஸ் கேட்ரிங் அப்படின்னு பேனர் கட்டியிருந்தாங்க. அதில் எந்தெந்த வேலைக்கு என்னென்ன சமையல் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸு அழகாக போட்டிருந்தாங்க. போகிறவங்க என்ன சாப்பிட போகிறோன்னு முதல்ல தெரிஞ்சுட்டே உள்ளே போகலாங்க. அந்த அளவுக்கு சௌரியமாக அந்த பேனரை கட்டி வச்சுருந்தாங்க. இப்போது எம்ஆர்எஸ் கேட்ரிங்கோட ஓனர் அவரை பார்க்கலாம். இவர் தாங்க எம்ஆர்எஸ் கேட்ரிங்கோட ஓனர், மிஸ்டர் கவியரசன். பார்க்க இவ்வளோ எளிமையான இந்த இளைஞர், இவர் ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர். அது மட்டும் இல்லாமல் எம்ஆர்எஸ் அப்படிங்கிற பேர்லேயே ஒரு ஸ்கூலும் நடத்திட்டு வராங்க. அந்த ஸ்கூலோட டைரக்டர் தான் இவர். இவரோட அப்பா 30 வருஷமாக கேட்ரிங் நடத்திட்டு வராராம். அந்த தொழிலை இவரும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. அப்பாவோட சேர்ந்து தான் இந்த தொழிலில் இவரும் ஈடுபட்டு இருக்காரு. இவங்க விவசாயிகளும் கூட. இந்த காலத்து இளைஞர்கள் தங்களோட தந்தையோட தொழிலுக்கும் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம். துறையில் இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் கவியரசன். நாங்கள் வந்து எம்ஆர்எஸ் கேட்ரிங் சர்வீஸ் ஒரு 30 இயர்ஸாக நடத்திட்டு வந்துருக்கோம். கோபிச்செட்டிப்பாளையம், கொளப்பலூர் கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் நடத்திட்டு வந்துருக்கோம். நாங்கள் வந்து வீட்டு முறை சமையல் மாதிரி நல்லா சுவையான சமையல் செஞ்சு வர கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோம். அது போக பப்ளிக் ஈவெண்ட், சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா செஞ்சுட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேரத்தான், சமையல் ராணிகள்ங்கிற ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணிட்டு வந்துருக்குறோம். நாங்கள் இந்த பப்ளிக் ஈவெண்ட்டு நிறையா ஆர்கனைஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம். அதில் வந்து சமையல் ராணிகள்ங்கிற ப்ரோக்ராம் வந்து இயர்லி ஒன்ஸ் பண்ணிட்டு வந்துருக்குறோம். அது போக வந்து கொளப்பலூர் ரன்னுன்னு ஒரு மேரத்தான் ஈவெண்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம். நிறையா சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு வந்துருக்குறோம். சரி வாங்க, ரொம்ப நேரமாக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குற சமையல் அறைக்கு போய் அங்கே என்னென்னலாம் சமைச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சாதம், இப்போ பரிமாறுறதுக்கு எல்லாம் எடுத்து பக்கெட்டாக வச்சுருக்காங்க. அதையும் பார்க்கலாம். இந்த கீரை வடையோட ரெசிபியை இந்த கேட்ரிங்கில் இருக்கிற சமையல்காரர் ஒருத்தர் நமக்கு சொல்ல போகிறாரு. அதை வந்து நான் உங்களுக்கு மற்றொரு வீடியோவில் போடுறேன்.
ஆடம்பரமான மெனு கொண்ட எத்தனையோ கல்யாணங்களை பார்த்துருக்கேங்க. இந்த கல்யாணத்தில் சாப்பிட்டது ரொம்ப திருப்தியாக இருந்தது. வீட்டில் சாப்பிட்ட மாதிரி மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. கல்யாண வீடுகளில் கூட இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. எத்தனையோ ஹோட்டல் சாப்பாடு இருந்தால் கூட வீட்டு சாப்பாட்டுக்கு இருக்கிற மவுசே தனிதாங்க. கல்யாண விருந்துகளும் இந்த மாதிரி வீட்டு சமையலாக இருந்ததுன்னா யாருமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டு கல்யாணங்கள்லேயும் இந்த மாதிரி வீட்டு சாப்பாடை முயற்சிக்கலாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு எங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துடும். நன்றி, வணக்கம்.